டாக்டர் தேவி சரவண்யா ஹெர்பல் கிளினிக். இப்ப பெரும்பாலும் நம்மளுக்கு முட்டி வலி அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா மூட்டுல நோகுறது, மூட்டுல வலி இருக்கும். உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு சிரமமா இருக்கும். மெயினா கீழே உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு சிரமமா இருக்கும். நிறைய பேர்த்துக்கு படி ஏறி இறங்குறதுக்கு சிரமமா இருக்கும். அப்படி படி ஏறுறப்பயோ வலி ஏற்பட ஆரம்பிக்கும். காலை ஊனி ஏறுறப்போ வலிக்கும், மூட்டுக்குள்ள வலிக்கும், நோவும். படி இறங்குறப்போ மடக்க முடியாம ஒரு ஸ்டிஃப்னஸா இருக்கும். நம்மளுக்கு லிகமெண்ட்ஸ் டெண்டான்ஸ்லாம் இழுத்து பிடிச்சிட்டு இருக்கப்போ படி வந்து இறங்குறதுக்கு கஷ்டமா இருக்கும். சில பேர் காலை மடக்கிறப்போ பெயின் ஏற்படுறதுனால ஒரு கால் யூஸ் பண்ணி இறங்குவாங்க. அப்படி இல்லாட்டி குதிச்சு குதிச்சு சில பேர் வந்து இறங்க ஆரம்பிப்பாங்க. அந்த இடத்துல நம்மளுக்கு டைட்டா ஸ்டிஃப்னஸா நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். மசில் ஸ்டிஃப்னஸும் நம்மளுக்கு சேர்ந்துக்கும் இந்த முழங்கால் முட்டி வலியில. அதுக்கப்புறமா நாள் பட பாத்தீங்க அப்படின்னா இந்த முட்டு வலியை 5 வருஷமா 10 வருஷமா வச்சுட்டே இருக்காங்க அப்படின்றப்போ ரெண்டு ஜாயிண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிரும். அப்படி குறைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம உட்கார்ந்து எந்திரிக்கிறப்போ, நம்ம நடக்கிறப்போ, நம்ம கால் முட்டுல இப்படி கையை வச்சுட்டு நம்ம காலை இப்படி நீட்டி இப்படி மடக்கி பாக்குறப்போ சடக் சடக்குன்னு சவுண்டு கேட்கும். அது வந்து நம்ம கிரிப்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப கொஞ்சம் சிவியரா இருக்கு, இல்ல ஒரு ஃப்ளூயிட் ஒரு கேஸ் அக்குமுலேட் பண்ணி அந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்குது, அதனால நம்மளுக்கு நீ போன் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நம்மளுக்கு மேல இருக்கக்கூடிய போன்ஸ்லயோ இல்ல கீழே இருக்க போன்ஸ்குள்ளேயோ நம்மளுக்கு டச் பண்றப்போ நம்மளுக்கு அந்த கிரிப்டேஷன் சவுண்ட் நம்மளுக்கு கேட்க ஆரம்பிக்கும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். முக்கியமான ஒரு சைன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு கால் நீட்டி மடக்கிறப்ப சடக் சடக்குன்னு நம்மளுக்கு சவுண்டு கேட்கறது, ட்ரைனஸ் ஏற்பட ஆரம்பிக்குது, அது அடுத்த ஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு முட்டி வலி வரப்போகுது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி நீ பெயின் நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னாலும் கண்டிப்பா அந்த கிரிப்டேஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா நீட்டி மடக்கிறதுக்கு கூட அவங்களால முடியாது. ஸ்டிஃப்னஸ், பயங்கரமான ஸ்டிஃப்னஸ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜும் இருக்கும். இது பெரும்பாலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா முட்டி வலி அப்படின்றது வயசு தாண்டினதுக்கு அப்புறமா ஒரு 50 வயசு 60 வயசு தாண்டினதுக்கு அப்புறம் நம்மளுடைய பாடியில எல்லா ஆர்கன்ஸும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டெப்ரிசியேஷன் ஆக ஆரம்பிக்கும். எல்லா ஆர்கன்ஸும் கொஞ்சம் ஸ்லக்கிஷா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அதனாலதான் நம்மளுக்கு இது ஜீரியாட்ரிக் டிசார்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். வயசானதுக்கு அப்புறமா ஒரு வயதை கடந்ததுக்கு அப்புறமா 50 வயசு 60 வயசு 70 வயசு கடந்ததுக்கு அப்புறமா வயோதிகத்தினால ஏற்படக்கூடிய ஒரு வியாதியா தான் இந்த முட்டி வலியை நம்ம பாக்குறோம். அதுக்கு முன்னாடியே சீக்கிரம் ஒரு சில பேர்த்துக்கு ஏற்பட்டுருது அப்படின்னா அவங்களுக்கு இந்த முடக்குவாத பிரச்சனைகளா இருக்கலாம். ஆர்ஏ ஃபேக்டர், இந்த மாதிரி ஏசோடைட்டர், சிஆர்பி புரோட்டீன் இன்ஃபெக்ஷன்ஸ்னால அவங்களுக்கு வந்து இந்த ஃபேக்டர்ஸ், இந்த இம்யூனோ புரோட்டீன்ஸ்லாம் அவங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் பிளட்ல. அப்படி இருக்கவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாவே முழங்கால் முட்டி வலி, மற்ற ஜாயின்ஸ்லயும் அவங்களுக்கு பெயின் ஏற்படுறது, இது எல்லாமே இயர்லி ஸ்டேஜஸ்லயே ஏற்பட ஆரம்பிச்சிடும். முழங்கால் முட்டி வலி வயசானதுக்கு அப்புறமா ஏற்படக்கூடியது. முடக்குவாதம் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இயர்லி ஸ்டேஜஸ்ல இருந்து வயசானவங்களுக்கு எப்பனாலும் எந்த வயசுலனாலும் எந்த ஸ்டேஜ்லனாலும் அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதை தாண்டி இயர்லி ஸ்டேஜ்லயே சில பேர்த்துக்கு முட்டி வலி இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு பேக்ரவுண்ட் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கீழே விழுந்திருப்பாங்க, இல்ல ஓடுறப்போ ஏதாவது முழங்கால் முட்டுகள் ஸ்லிப் ஆயிருக்கும், இல்ல டெண்டான்ஸ் ஏதாவது டயர் ஆயிருக்கும், கிழிஞ்சிருக்கும், உள்ளுக்குள்ள ஜவ்வு கிழிதல் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது ஏதாவது விட்டு போயிருக்கும், இல்ல கிழிஞ்சிருக்கும், இல்ல லேசா கட் ஆயிருக்கும். அந்த மாதிரி சமயத்திலையும் சில பேர்த்துக்கு வந்து நீ பெயின் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ட்ராமாட்டிக் இன்ஜுரிஸ்னாலையும் அவங்களுக்கு நீ பெயின் இருக்கும். அதுக்கப்புறமா ஓவர் வெயிட், இளம் வயதிலேயே முழங்கால் முட்டி வலி ஏற்படுது அப்படின்றதுக்கு காரணம் ஒண்ணு ஒபிசிட்டி. ஓவர் வெயிட், உடம்பு நல்லா குண்டா இருக்காங்க, பருத்த உடம்பா இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கவங்களுக்கு ஜாயிண்ட் எல்லாம் வந்து வீக்கா இருந்தது அப்படின்னா அவங்க பெயின் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சின்ன வயசுல இருந்தே பெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான காரணம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் போற பிள்ளைங்களுக்கு, குழந்தைங்களுக்கு விளையாண்டுட்டு வந்துட்டா, ஓடிட்டு வந்துட்டா, எம்மா எனக்கு முட்டு வலிக்குது அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்குலாம் பாத்தீங்க, அந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்குலாம் வலி எதனால வருது, இல்ல ஒரு 20 இயர்ஸ் கேர்ள்ஸ், 25 இயர்ஸ் கேர்ள்ஸ், இளம் வயது தான் ஆனா ஜாயிண்ட் பெயின் இருக்கு, முட்டி வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஹீமோகுளோபின் செக் பண்ணி பார்த்தா கம்மியா இருக்கும், அனிமிக்கா இருப்பாங்க.
அந்த மாதிரி அனிமிக்கா இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்லயும் அவங்களுக்கு ஜாயிண்ட் பெயின், எல்லா ஜாயிண்ட்லயும் பெயின் மோஸ்ட் ப்ராபப்ளி ஏற்படும். எந்த ஜாயிண்ட் அதிகமா யூஸ் பண்றாங்களோ அதுலயும் அவங்களுக்கு பெயின் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு வந்து கரெக்டா அந்த மெனோபாஸ் ஏஜ் ஒட்டுது பாத்தீங்களா, 40 to 45 அந்த 50 இந்த ரேஞ்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பெண்களுக்கு முட்டி வலிகள் ஏற்படுறதுக்கு காரணமா இருக்கு. என்ன அப்படின்னா எஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறைபாடு ஏற்படுறதுனால நம்மளுடைய பாடியில வந்து டாக்ஸின்ஸ் எக்ஸஸ் ஹார்மோன்ஸ், தேவையில்லாத ஹார்மோன்ஸ் எல்லாம் ஒரு சிலது வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே இருக்கும், வெளியேறாம இருக்கும். எஸ்ட்ரோஜன் டெஃபிஷியன்சி ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு இதுல வந்து நீர் தேக்கம் இடத்துல ஏற்பட ஆரம்பிக்கும். அதனாலையும் முட்டி வலி ஏற்பட ஆரம்பிக்கும். மெயினான ரீசன், முக்கியமான ஒரு காரணம் பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் யாருக்காவது இருந்தது, இல்ல யூரின் பிரச்சனை ஏதாவது இருந்தது, மோஷன் அடக்கி வைக்கிறாங்க, யூரின் அடக்கி வைக்கிறாங்க, நாள் பட இந்த மாதிரி அடக்கி வச்சிருக்காங்க அப்படின்னாலே கண்டிப்பா ஜாயின்ஸ்ல வந்து ப்ராப்ளம் உருவாக ஆரம்பிச்சிரும். நம்ம கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் லாங் டர்மா வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா இது ஒரு ரூட் காஸா நம்மளுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும். முட்டி வலி நம்மளுக்கு சீக்கிரமா வர்றதுக்கோ இல்ல முட்டி வலி நம்மளுக்கு ஒரு 40-50 இயர்ஸ் தாண்டினதுக்கு அப்புறமோ வருவதற்கு இது ஒரு முக்கிய அடிப்படை காரணமா இருக்கும், கான்ஸ்டிபேஷனும் யூரின் அடக்கி வைக்கிறதும். ஸோ அதனால மலச்சிக்கல் ப்ராப்ளம் தொந்தரவு இருந்தது அப்படின்னாவே கீழ்கள்ல நோய் உண்டாகும்ன்றது சித்தர்கள் வந்து அதை வந்து தெளிவா அவங்க வந்து ப்ரூஃப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால கான்ஸ்டிபேஷனும் யூரின் அடக்கி வைக்கிறதும் இல்லாம நம்ம பார்த்துக்கணும். சில பேர்த்துக்கு தைராய்டு இது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா நாள்பட மெடிசன்ஸ் ஏதாவது எடுத்திருப்பாங்க, அதனாலையும் சில பேர்த்துக்கு முட்டி வலி ஏற்பட ஆரம்பிக்கும். அப்புறம் இளம் வயதுல முட்டி வலி ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சியும் கால்சியம் டெஃபிஷியன்சி ஏதாவது ஏற்பட்டது அப்படின்னாலும் ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே சில பேர்த்துக்கு ஜாயிண்ட் பெயின் ஏற்பட ஆரம்பிக்கும். இதுல எந்த கேட்டகரியில இருந்து அவங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் வந்திருக்கு, இல்ல அபவ் 40-50க்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஏஜ் ரிலேட்டடா அவங்களுக்கு முழங்கால் முட்டி வலி வந்திருக்கா, எப்படி எந்த மாதிரி ஃபார்மேட்ல அவங்களுக்கு முழங்கால் முட்டி வலி வந்திருக்கு, ரூட் காஸ் அதை பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறப்போ கம்ப்ளீட்டா நம்மளுக்கு கியூர் ஆயிரும். முட்டி வலி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 80% முட்டு போயிடுச்சு, தேய்மானம் ஆயிடுச்சு, ஆப்ரேஷன் தான் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்ற பேஷண்ட்ஸ் கூட பயப்பட தேவையில்லை. இயற்கையாவே மூலிகை மருந்துகள்ல ஆப்ரேஷன் இல்லாம அறுவை சிகிச்சை இல்லாம பரிபூர்ணமா நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஏன்னா அந்த இடத்துல வந்து உள்ளுக்குள்ள வந்து முட்டி வலி வெளியே நம்மளுக்கு தெரியறப்போ உள்ள என்ன மெக்கானிசம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நடந்துட்டு இருக்கோம் தெரியும்னா, நம்மளுக்கு வந்து கேஸ் உள்ளுக்குள்ள நம்மளுக்கு சேர்ந்துட்டு இருக்கும். சில பேர்த்துக்கு கேஸ் சேர்ந்து நாள்பட ஒரு 5 வருஷம் 10 வருஷம் தாண்டி அது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா வீக்கம் ஏற்படும். ஃப்ளூயிடும் சேர்ந்துக்கும், கேஸும் சேர்ந்துக்கும், ஃப்ளூயிடும் சேர்ந்துக்கும். அப்போ ரெண்டுமே நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு பல்கா இருக்கப்போ நம்மளுக்கு வெளிப்புறத்துல இருந்து பாக்குறப்போ நம்மளுக்கு வீக்கம் கண் கூட நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா உள் வீக்கம் இருக்கும், அது ஸ்கேன் எக்ஸ்ரேல தெரியும், ஆனா வெளிப்படையா கண்ணுக்கு தெரியாது. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து அவங்க ஸ்கேன் எடுத்து பார்த்திருந்தாங்களோ, சிடி ஸ்கேன் ஏதாவது நீக் எடுத்து பார்த்திருந்தாங்க அப்படின்னா பர்சைட்டஸ் ஃபார்ம் ஆயிருக்குன்னு போட்டிருப்பாங்க. அப்படி இல்லாட்டி மினிமல் ஜாயிண்ட் எஃப்யூஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு உள்ளுக்குள்ள நீர் கோர்த்துட்டு இருக்கு அப்படின்றத ஸ்கேன்ல தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் உள்வீக்கம் இருக்கிறப்போ சில பேர்த்துக்கு கண்ணால நம்ம வெளிப்புறமா பாக்குறப்போ தெரியாது, இருந்தாலும் ஆனா வீக்கம் இருக்கும். அது இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு வலி ஏற்படுது. அப்போ அந்த வீக்கத்தோட சேர்ந்து உள்ளுக்குள்ள கேஸும் ஒரு ஒரு இடத்தை ஆக்குபை பண்ணிக்கும், ஒரு ஸ்பேஸை வந்து ஆக்கிரமிச்சுக்கும். அப்படி இருக்கப்போ என்ன ஆகும் அப்படின்னா உள்ளுக்குள்ள அந்த எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேக்யூம் இருந்தாலும் உங்களுக்கு அந்த இடத்துல இடைவேளை உங்களுக்கு டைட்டா ப்ரெஷர் போட்டு அது ஒரு ஸ்பேஸை வந்து நம்மளுக்கு ஆக்கிரமிச்சுட்டு தான் இருக்கும். உள்ளுக்குள்ள இந்த சின்ன கேப்புக்குள்ளேயே அதுவும் சேர்ந்து இருக்கும். அப்படி அது இங்கனக்குள்ள ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கொடுக்குறப்போ, அது இங்கனக்குள்ள ஒரு ப்ரெஷர் கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா முட்டு வந்து நம்மளுக்கு பின்னோக்கி நம்மளுக்கு தள்ள ஆரம்பிக்கும். அது பின்னோக்கி தள்ளுச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த தொடை எலும்புலையும் அதே மாதிரி கீழே இருந்து காலில் நம்மளுக்கு எலும்புல அந்த ஹெட் வருது பாத்தீங்களா, அந்த இடத்துல நீ வந்து போய் லேசா உரச ஆரம்பிக்கும். உரசும் போது நம்மளுக்கு கிரிப்டேஷன்ஸும் இருக்கும், அது உரசுறப்போ கண்டிப்பா பெயின் இருக்கும். அதனாலதான் கால் நீட்டி மடக்கிறப்போ நம்மளுக்கு சடக்கு சடக்குன்னு பெயின் இருக்க மாதிரி இருக்கும். சில பேர்த்துக்கு ஸ்ட்ரெச் பண்ண முடியாத அளவுக்கு வலி இருக்கும். இது சிம்பிளான மேட்டர் தான். இதை நம்ம வந்து வெளியேற்றி விட்டுட்டோம், மெடிசின்ஸ் கொடுத்து நம்ம அழகா வெளியேற்றி விட்டுட்டோம்னாவே உடம்பும் லேசா இருக்கும், லைட்டா இருக்கும். அந்த ஸ்வெல்லிங்கும் அந்த கேஸும் நம்மளுக்கு நல்லா நம்மளுக்கு கேஸ் நம்மளுக்கு வெளியேறிடுச்சு, மோஷன் வழியாவும் சில பேர்த்துக்கு வெளியேறும். சில
சில பேர்த்துக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா டைஜஷன் மூலமாவும், சில பேர்த்துக்கு வந்து இந்த ஏப்பம் அது மூலமாவும் சில பேர்த்துக்கு வெளியேறி வந்துரும். ஸோ இந்த மாதிரி அந்த கேஸ் உள்ளுக்குள்ள இருக்கிறது வெளியேறிடுச்சு அப்படின்னாவே அவங்களுக்கு முட்டி ஃப்ரீ ஆயிரும், கால் சூப்பரா நீட்டி மடக்க ஆரம்பிச்சிருவாங்க. எவ்வளவு வருஷமா நடக்காம கிடக்குறவங்க, முடக்குவாதத்தினால அஃபெக்ட் ஆகி ரொம்ப வீக் ஆகி போய் என்னால காலை எடுத்து வைக்க முடியல, உடம்பு கனத்து போயிருக்கு அப்படின்ற ஒரு சிவியர் ஸ்டேஜ்ல இருக்கவங்க கூட ஆபரேஷனை தூக்கி போட்டு கேன்சல் பண்ணிட்டு எந்திரிச்சு அழகா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு எங்களுடைய ஹாஸ்பிட்டல்ல நாங்க முட்டி வலிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப சிவியர் ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கு ஸ்பெஷல் மெடிசன்ஸும் கொடுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களை நல்லா ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கோம். நல்லா கியூர் பண்ணிடலாம், பயப்பட தேவையில்லை. மேலும் அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல், எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல், வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்களின் டாக்டர் தேவி சரவண்யா மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அட்ரஸ் நம்பர் 6 வீரு டவர், ஜவஹர்லால் நேரு சாலை, ஈக்காட்டுத்தாங்கல், கிண்டி, சென்னை 32. மதுரையில் நம்பர் 16 பிரஸ் காலனி, 3rd ஸ்ட்ரீட், ஆப்போசிட் டு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட், 625020. திருநெல்வேலியில் நம்பர் 9 A2 திலக் நகர், மதுரை ரோட் நியர் ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட், 627001. திருச்சியில் நம்பர் 155 9th கிராஸ் ஸ்ட்ரீட், மெடிக்கல் காலேஜ் ரோட், பொன்னகர், பின்கோட் 620001. சேலத்தில் நம்பர் 440 குகைபாலம் பஸ் ஸ்டாப், திருச்சி மெயின் ரோட், ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட் நியர் சாரதா மெடிக்கல்ஸ், 636006. கோயம்புத்தூரில் நம்பர் 598 மேட்டுப்பாளையம் ரோட், RS புரம், ஆப்போசிட் டு வடகோவை பஸ் ஸ்டாண்ட், 641002. டாக்டர் தேவி சரவண்யா ஹெர்பல் கிளினிக்.